ஒரே இரத்தம், ஒரே அன்பு எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. நான் எனக்கு அதை விட்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என் ரத்தம் மெய்யான பானம். அதை மாதத்தில் ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். அந்த ரத்தம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ள இங்கே என்ன செய்ய, உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த ரத்தம் உங்களை என்ன செய்யாது, பாவத்துக்கு நேராக நடத்தாது. ஆமென். இயேசுடைய ரத்தம் எதுக்கு நேராக தான் நடத்தும், பரிசுத்தத்துக்கு நேராக தான் நடத்தும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமான இடமோ அதுக்கு நேராக தான் என்ன செய்யும், நடத்தும். ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது, வழி தவறி போகும்படியாக நடத்தாது. ஆமென். அந்த சிலுவையில் அவர் மரித்த அவருடைய ரத்தம் சிலுவையிலேருந்து வழிந்து கொண்டு இருந்ததான். அப்போது நல்ல மழை பெஞ்சுதான். மழையின் காரியம் வரும்போது அந்த ரத்தம் சிலுவையில் இருந்த ரத்தம் என்ன செய்ததான், அவரை எடுத்து அடக்கம் பண்ணதுக்கு பிற்பாடு ரத்தம் என்ன செய்ததான், மலையில் நனைஞ்சி கரைஞ்சி அப்படியே பாளையத்துக்கு புறம்பே தானே இருக்கிற, அது மலை தானே, மலையிலேருந்து அப்போ ரத்தம் என்ன செய்யுது, கொல்கத்தா மலையிலேருந்து கீழே வடியுது. இப்போ பாளையத்துக்கு புறம்பே தான் குஷ்டரோகிகள்லாம் இருப்பாங்க. யார் இருப்பா, குஷ்டரோகிகள்லாம் பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். அவங்க மனுஷன் கண்களில், நல்லா இருக்கிற கண்களில் படக்கூடாது. அப்படி யாராவது மனுஷன் வந்தால் கூட காதை பொத்திக்கிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு தீட்டு என்ன செய்யணும், கத்தணும். கத்தி நான் இங்கே இருக்கிறேன், இங்கே வராதிங்க என்ன செய்யணும், சொல்லணும். அது அந்த காலத்தில் அது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போ அந்த பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்ட மலையிலேருந்து வழிகிற ரத்தம் தண்ணியில், அந்த மழை தண்ணியில் கரைஞ்சி அந்த பாளையத்தில் ஒரு குகை மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே போகும்போது அந்த ரத்தம் அங்கே இருக்கிற குஷ்டரோகி எல்லாரையும் சுகமாகிச்சான். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ரத்தம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நல்லது, ஆசீர்வாதம், சுகம், பலன் இதுதான் நடக்கும். ஆமென். அந்த பாளையத்துக்குள்ளே இருந்த குஷ்டரோகிகள் எல்லாரும் அந்த ரத்தம் பட்ட தண்ணியை பட்ட உடனே எல்லாரும் சுகமடைந்தார்களாம். இருந்த எல்லா குஷ்டரோகியும் மறுபடியும் ஊருக்குள்ள என்ன செஞ்சுட்டா, அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். போய் ஆசார இடத்துல தன்னை காண்பித்து அவன் வாட்டுக்கு வீட்டை என்ன செஞ்சுட்டான். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய ரத்தம் அப்படி கூட கிரியை செய்யுதுன்னா அது எனக்குள்ளே இருக்குதுங்க. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்கிறது, இந்த ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தம் நீங்கள் அதை அறிக்கை செய்யணும், அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை எனக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அவர் ரத்தம் எனக்குள்ளே என்ன செய்யுது, ஆமாம், எதுவும் என்னை அணுகாது. நீங்கள் என்ன வந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோ இல்லை கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ வியாகுலமோ என்ன வந்தாலும் ரத்தத்தை அறிக்கை செய்யுங்களேன், அது உங்களை சுத்தப்படுத்தும். அது உங்களுடைய காரியங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தும். அது எல்லாவற்றையும் சரி செய்யும், நேர் வழியாய் நடத்தும். ஆமென்.